தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் கேப்டனின் மூத்த மகனாகிய விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கேப்டன் என்ன செய்தாரோ அந்த சகல விஷயங்களையும் செய்து கொடுக்க ஒரு நல்ல மனிதன் தான். பொதுவாக பலரும் பல பேச்சுவார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் விஜயபிரபாகரன் அவர்கள் ஒரு செய்தியில் பேட்டியாளரை சந்திக்கும் போது தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. என்னென்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா பெட்டி வாங்கிட்டாங்க. பெட்டி வாங்கியிருந்தால் எப்படி இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் காலேஜை இது பண்ணியிருக்கலாம். மற்றபடி எங்கள் மண்டபத்திலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வந்துருக்குது. அந்த பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்படி பேசும்போது அதை பற்றிலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே அப்பா என்ன விஷயங்களை செய்தார்களோ மக்களுக்கு நான் அந்த கருத்துக்களாக செய்வேன் என்று விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகரில் வாக்கு சேகரிப்பில் தாறுமாறான ஒரு போட்டியாக நிலவி வருகிறது. பொதுவாக விருதுநகரில் எத்தனை பேர்கள் போட்டியிட்டாலும் அங்கு விஜயபிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம கூட்டணி கட்சிகளோட குறிக்கோளாக இருக்க வேண்டும். பொதுவாக நிறைய பேர்களோட கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக விஜயபிரபாகரன் அவர்கள் பைக்லையும் சரி நடந்தும் சரி பிரச்சாரத்தை பல இடங்களில் சென்று மேற்கொள்கிறார். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஜாவா பைக்கில் வருவாரோ ராயல் என்ஃபீல்டில், அதே போலவே நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினத்திலிருந்து எல்லா ஊர்களிலுமே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். குறிப்பாக கேப்டன் மகன் என்ற ஒரு அடையாளம் இருந்திருந்தாலும் தன்னோட தனித்துவமான ஒரு அரசியல் களத்தில் தன்னோட பவரை வச்சு சில விஷயங்களை தன்னோட பேச்சு திறமையாக இருக்கட்டும், தன்னோட செயல்பாடுகளாக இருக்கட்டும் வாக்கு சேகரிப்பு நடைபெறுகிறது. பொதுவாக அங்கே வீடு எடுத்து நம்ம விஜயபிரபாகரன் தங்கிட்டார். மற்றவர்களை போலவே நான் சில விஷயங்களை இது பண்ணணும் அது பண்ணணும், அங்கேயே வீடு எடுத்து தங்கிட்டார். இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா கூட்டணியாக இருந்திருந்தாலும் மேற்கொண்டு மக்களுக்கு சகல விஷயங்களை என்னதை செஞ்சு கொடுக்கணுமோ எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த விருதுநகர் மக்கள் இருந்து. பொதுவாக எம்பியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நிறைய குறிக்கோளோடு வந்திருந்தார். இப்போ எம்எல்ஏ ஆன பிறகு நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்க போகிறாரு. பல இடங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டார். நம்ம நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பட்டி தொட்டியெல்லாம் இன்று கலக்கி கொண்டிருக்கும் அரசியல் பிரச்சார களத்திலே பார்த்திங்கன்னா பொதுவாக மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம படித்த ஒரு இளைஞர்களே அந்த விருதுநகர் தொகுதியில் மற்ற கட்சிகள் எல்லாருமே போட்டியிடுகிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருந்தால் கூட நமது விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேட்பாளராக நிறுத்தியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது என்னன்னு தெரியலை. விருதுநகருக்கும் நம்ம விஜயபிரபாகரனுக்கும் ரொம்ப ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிறது. பொதுவாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு ஒரு அத்துப்படியான ஒரு ஏரியாவாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு மேற்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு சில ஆகாத விஷயங்களை சூப்பராக பண்ணுவார். அதே போலவே விஜயபிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் களத்தில் மக்கள்களை பிரச்சாரத்துக்கு பல விஷயங்களை சந்திக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாகட்டும், சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களாகட்டும், மற்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டு. காங்கிரஸ் கட்சியில் இருக்க அந்த மாணிக் தாகூராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒன்றிணைந்து வேறுபாடுகள் வேறு இருந்தால் கூட தன்னோட குறிக்கோள்கள் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த இடத்துல இவர்தான் இருக்கணும் என்ற ஒரு குறிக்கோளோடு வெற்றி வேட்பாளராக நிறுத்தியது என்பது தான் அந்த ஏரியாவில் நமக்கு எதிரிகள் எங்கேயும் கிடையாது, நாம் உருவாக்கிக்குள்ள கிடையாது. அந்த அளவுக்கு கேப்டன் மகனை பொறுத்த வரைக்கும் விஜயபிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மக்களை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாக நம்ம தொகுதியிலே பார்த்திங்கன்னா அதிக வாக்குகள் நமது விஜயபிரபாகரன் அவர் தான் பெறப்போகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச கணிச்சு தான். இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் விடக்கூடாது. வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டால் வீடு வீடாக வீதியாக தெருகளாக எல்லா வீடுகளிலுமே சென்று நமது விஜயபிரபாகரன் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் நடைபெற்றார். சும்மா காரில் போயிட்டு அங்கிட்டலாம் கிடையாது. மக்களை நேருக்கு நேரு சந்தித்து அவங்களோட என்ன குறைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் சில குறிக்கோளாக சில விஷயங்களை மேற்பட்டு கொண்டு வருகிறார். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நாம் எப்படி செய்யணுமோ அப்படி தான் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு வேறுபாடுகள் கொண்ட ஒரு இடமாக தான் இருக்க வேண்டும். பொதுவாக வெற்றிகள் பல இருக்கலாம், தோல்விகள் பல இருக்கலாம் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு கோட்பாடுகள் இருந்திருந்தாலும் குறிப்பாக நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் நம்மளோட குறிக்கோள்கள் கரெக்டாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு வேறுபாடு கொண்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு இடமாக தான் இருக்கிறது நமது விஜயபிரபாகரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட இடங்கள். பொன்னான தாய்மார்களும் சரி சகோதரர்களும் சரி கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா அவருக்கு வாக்களிக்கலாம் இவருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது கேப்டன் மகன் என்ற ஒரு அடையாளம் இருந்திருந்தாலும்
விஜயபிரபாகரன் என்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமை பவர் கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையன்தான். பொதுவாக படித்த இளைஞர்களையும் பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள இளைய தலைமுறையிலே அரசியலில் ஒரு முன்னோடியாக வரக்கூடிய ஒரு நல்ல தலைவரின் பிள்ளை கூட சொல்லலாம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி காரசாரமாக சில விஷயங்களை பேசுவாரோ துணிந்து, அதேபோல் மக்கள்களை துணிந்து சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை பவர் கொண்ட ஒரு சிங்கத்தின் பிள்ளையாக தான் கர்ஜனையாக விஜயபிரபாகரன் அவர்கள் இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் தொகுதி மக்கள் எல்லாருமே உங்களை சந்தித்து வந்த அந்த கேப்டனை நினச்சிக்கோங்க மனசில். எல்லா இடத்துலையுமே அவர் என்ன சின்னத்தில் முரசில் நிற்கிறாரா உதயசூரியனில் நிற்கிறான்னு தெரியல. அந்த 2 சின்னத்திலுமே நீங்கள் பொறுத்த வரைக்கும் உதயசூரியனாக இருந்தாலும் உதயசூரியனும், முரசில் இருந்தால் முரசிலையும் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா நம்மளோட ஆதரவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து விஜயபிரபாகரனாக இருக்கட்டும், இவங்களோட ஆதரவுகள் நம்ம அதிகமாக கொடுக்கப்படும். பொதுவாக அரசியலையும் தாண்டி சில மக்கள்கள் சில விஷயங்களை கொண்டு இருந்தால் கூட இப்போ இருக்க காலகட்டங்களில் எப்படி வர வேண்டும் என்பது தான். நிறைய பேர் மீட்ஸ்லாம் போடுறாங்க, தவறான சில மீட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தாய் தந்தை தகப்பன் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. பொதுவாக நம்மளோட கருத்துப்படி நம்ம யாரும் குறை சொல்லப்படாது, யாரையும் தவறாகவும் பேசப்படாது என்பது தான் அந்த கேப்டனோட குறிக்கோளை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும், கேப்டனோட தொண்டர்களாக இருக்கட்டும், இன்று கேப்டனோட பாணியில் அவங்க கலையரங்கி வருவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் சில அத்துப்படியான சில விஷயங்களை செய்து கொண்டு வரும்போது நம்மளோட கோட்பாடுகள் என்பதும் வேறுபாடாக இருந்தால் கூட அந்த சில மாற்றங்கள் வந்து தான் இருக்கும். அந்த மாற்றத்தையும் நாம் மாற்றி தான் அமைக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளோட மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பொதுவாக உங்களோட கருத்துக்கள், உங்களோட மனக்குழப்பங்கள், நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க, அங்கே அதிகமாக கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்க என்று சிந்தித்து செயல்படுங்க. காசு எங்கே கொடுத்தாலும் வாங்கிட்டு உங்களோட மனப்பக்குவத்தில் எந்த இடத்துக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு நீங்கள் வாக்களிங்க. பொதுவாக விஜயபிரபாகரன் அவர்களை தவற விட்டுறாதீங்க. போன முறையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கே ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ நம்ம போயே ஆகணும் என்ற ஒரு குறிக்கோளோடு இல்லை ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டு அரசியல் களத்தை பின்பற்றி வாருங்கள். பொதுவாக விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்குகள் 1,00,000 வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலே அங்கே நின்று மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே போலவே இன்று நமது விஜயபிரபாகரன் அவர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளோட கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கம். அரசியல் பிரச்சாரங்கள் இன்று நாளையோட முடிவடைகிறது. பொதுவாக இன்னும் ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் மறுநாள் தேர்தல் நடைபெறும். தேர்தல் என்பது நம்மளோட வாக்குகளாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம வாக்குகளை கரெக்டான முறையில் நம்ம செலுத்த வேண்டும் என்பது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளோட அரவணைப்பாக இருக்கிறது. குறிப்பாக மக்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும். வாக்குச்சாவடியில் எந்த ஒரு குளறுபடி இல்லாமல் சிறப்பான முறையில் தன்னோட வாக்குகளை முரசு தினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஜயபிரபாகரன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நோக்கத்துடன் நீங்கள் செயல்படுங்கள். கேப்டனே இறங்கி வந்தது போல உங்களோட மனசில் நினச்சிட்டு உங்களோட வாக்குகளை செலுத்துங்கள். ஏன்னா கேப்டனோட பிள்ளை என்றும் தானம் தர்மத்தில் முதலிடமாக இருக்கக்கூடியவர் தான் கேப்டன். அதே போல தான் விஜயபிரபாகரன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏயாக நம்ம விஜயபிரபாகரன்